தப்பிக்க முயற்சி பண்ணவங்க யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ளேயே வெடிகுண்டு தயார் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தேவையான வெடிமருந்த இங்க இருக்கிற கைதிகிட்டே சேகரிச்சிருக்காங்க. மிஸ்டர் விஜய், 4 கைதிங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தால நம்முடைய டிபார்ட்மெண்ட்டையே முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வெக்கமா இருக்கு. சார், நான் டியூட்டில இருந்த நேரத்துல ஒரு கைதி தப்பி போனதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். Within 24 hours he will be in the jail. ஆமா சார், இன்னும் 24 மணி நேரத்துல அவன் ஜெயில்ல இருப்பான். ஏய் மறந்துடாத, இதே இடத்துக்கு வந்துரு. சரி பார்க்கலாம். நாளைக்கு வந்துடுறேன்னு மறந்துடாதா. ஹலோ, ராமரத்னம் ஸ்பீக்கிங். நான் ராஜு பேசுறேன். ராஜ்? ஆமா, நான் ராஜு தான் பேசுறேன். என்னடா ஜெயில எல்லாம் போன் வச்சுட்டாங்களான்னு பாக்குறியா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துதான் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் சாவை நீ சந்திச்சே ஆகணும். தயாரா இரு. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தம்மா. அம்மா, நாளைக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன். உன் மருமகளை கற்பழிச்சு கொலை செஞ்ச உன் மகனை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த பாஸ்டர்ட் XW ராமரத்னத்தை கொலை செய்ய போறேன். ஏன்னா அவனை கொன்னதுக்கு அப்புறம் நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்ப என் ஆள் தண்டனை மரண தண்டனையா ப்ரமோட் ஆயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன் மகன் செத்துட்டான், அவன் டெட் பாடி எடுத்துட்டு போங்கன்னு ஆர்டர் வரும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மா என் ஜானகி பக்கத்திலே புதைச்சிடுமா? நான் வரேம்மா. ராஜா, நீ ஜெயில இருந்தாலும் ஊரோட இருக்கிறேங்கிற நம்பிக்கையில என்னால எண்ணிட்டு இருக்கு. இப்போ நீ உன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டிக்கிட்டு உன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டேப்பா. அம்மா, எப்ப இந்த EPCO 302 412 கையில வழங்க மாட்டிச்சோ
அன்னைக்கே உன் மகன் செத்துட்டாமா. இப்ப இங்க வந்திருக்கிறது ஜானகியோட உக்கிரம். அவ சாகும்போது என் நெஞ்சு பத்தி எரிஞ்சிருக்குமே அந்த நெருப்பு. என்ன மன்னிச்சிடுமா, அந்த நெருப்பை உன்னால கூட அணைக்கவே முடியாது. எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். நான் வரேன். ராஜா, எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறேனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எத்தனை போலீஸ், எத்தனை பந்தோபஸ்து, அத்தனையும் மீறி ஒருத்த ஜெயில இருந்து தப்பிச்சு இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு வசதி படைச்ச எனக்கு போன் பண்ணி 24 மணி நேரத்துல உங்களை கொல்ல போறேன்னு சவால் விட்டுருக்கான்னா, அவன் வீரன்டா, வீரன். என்ன சார் அவனை போய் வீரங்கிறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எதிரி எவ்வளவுதான் பலமானவனா இருந்தாலும் முட்டாளா இருந்தா அவனை நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா எதிரி எவ்வளவுதான் பலகீனமானவனா இருந்தாலும் புத்திசாலியா இருந்தா என்ன சார் அவனை போய் புத்திசாலின்னு சொல்லிட்டு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சிங்கு, பூனை எப்பவுமே எலிய ஓட விட்டு தான் பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவுமே எலிதான். அவன் எனக்கு கொடுத்த 24 மணி நேரத்தை உங்க 3 பேருக்கு நான் கொடுக்கிறேன். நாளைக்கு என் பர்த்டே பார்ட்டியில் அந்த கேக்க வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அவனை வெட்டணும். வெட்டலன்னா உங்க கேரக்டரே நாங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சிங்குட மருமக. என் வாழ்க்கையில நான் ஒரு தடவை கூட பார்க்காத உன் மக 5 வருஷமா உயிருக்குறா என்ன காதலிச்சதா கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாலே அந்த மருமக. நான் உயிரே வச்சிருந்த என் ஜானகிய இந்த கழுதைக்காக கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல போய் சொன்னாலே அந்த ராஜு. எங்கடாவ? எங்கடாவ? உனக்கு என் மகதானே வேணும். ப்ளீஸ் கம் வித் மீ. அதோ படுத்திருக்காளே, அதுதான் என் மகளோட சமாதி. பணத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னா. உசுரை விட அவளுக்கு பணம் தான் பெருசா தெரிஞ்சது. அந்த பணம் அவ கைக்கு வரும்போது அவ உசுறு அவகிட்ட இல்ல. சார், ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியாவில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஒரு ரேஸ்ல தோத்து போயிருச்சுங்கிறதுக்காக சுட்டுலாமா? ரேஸ்ல தோத்துட்டா
குதிரையை சுடணுங்கிறது ஐதீகம். பணமா பெருசு? நான் மானஸ்தண்டா சார். ராத்திரி ராஜிய சுடுகாட்டுல பார்த்தா சார், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா தப்பிச்சிட்டான் சார். என்னைக்கு இருந்தாலும் அவனை விட மாட்டான் சார். உங்கள மாதிரி இறக்க குணமும் கண்ணியமும் உள்ள ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தா அதை பாத்துக்கிட்டு இருக்கவா எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் என்ன பத்தி கவலைப்படவே இல்லை சார். ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ். இது சட்டத்துக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறேன், சர்க்காருக்கு அவன் விட்ட சவாலா நினைக்கிறேன். இல்ல யூ டோன்ட் வரி சார். உங்க காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 ஜீப் எஸ்கார்ட் இருப்பாங்க. உங்க கார்லயே 2 இன்ஸ்பெக்டருங்க மஃப்டில இருப்பாங்க. தேங்க்யூ சார். நான் சாக போறத பத்தி சஞ்சலப்படவே இல்லை சார். எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யாமலேயே கண்ண மூடிடணும்னு கவலைப்படுறேன் சார். இந்த மாதிரி பசங்களை எல்லாம் விட்டு வச்சோம்னா அப்புறம் அவன் சட்டத்தை சாணியாக்கி பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனை தண்டிக்கிறது மூலமா சட்டம்னா என்னன்னு சில பேருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த XW ராமரத்னம் ஒரு தனி மனுஷன் இல்ல சார், அவன் ஒரு சொசைட்டி. குட் மார்னிங். என்னம்மா ஸ்வப்னா, மெட்ராஸ் சிட்டியே இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. த கிரேட் XW ராமரத்னத்தோட பிறந்த நாளை எப்படி எப்படி எல்லாம் கொண்டாடலாம்னு யார் யாரோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என் PA, வழக்கமா 8 மணிக்கு வருவ, இன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு வரையே. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் பேரமா? ஐ எம் சாரி சார். இன்னைக்கு ராக்கி பண்டிகை, அண்ணனுக்கு ராக்கி கட்ட வேண்டிய நாள். ஆனா அண்ணன் இன்னும் வரல. ஓஹோ, அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அவன் வரமாட்டானே. ஏ, அவன் ரொம்ப தூரம் அனுப்பிச்சிருக்கனே. ஹலோ. ஹலோ, நான் ரகு பேசுறேன். பர்த்டே பார்ட்டி எத்தனை மணிக்குங்க? 12 மணிக்கு சார். அதானங்க 12 மணிக்கு பார்ட்டி. 12 மணிக்கு தான் அவர் பிறந்தாரா, அதனால பார்ட்டியை 12 மணிக்கு கொண்டாடுறாரு. நல்ல சென்டிமெண்ட்டுமா. பார்ட்டி வீட்ல தானே? ஆமா சார், வீட்டுல தான். ஓகேமா, நான் வந்துடுறேன். 11 மணிக்கு வந்துடுறேன். ஓகே சார், குடும்பத்தோட வாங்க. சொல்ற விஷயம், அவன் ஒன்னத கொன்னது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. ஆனா எங்களுக்கு பிடிக்கலைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா எங்களையும் கொண்டு வருவான். உயிர் மேல ஆசை இருந்தா பேசாம வண்டியில ஏறு, உன்னை வீட்டுல கொண்டு டிராப் பண்றேன்.